கடவுளே, நான் இந்த வேண்டுதலை ரொம்ப சீக்ரெட்டாக வேண்டுறேன். என் அம்மா எப்பயும் என்கிட்ட சொல்லுவாங்க, நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் எனக்கு ஒரு நல்ல பையனாக கிடைக்கணும்னு வேண்டிக்க சொல்லுவாங்க. அதே தான் நானும் வேண்டுறேன். எனக்கு ஒரு நல்ல பையனாக கண்ணில் காட்டு. ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? எங்கள் குடும்பத்திலேயே தலைமுறையாக ஆண்களோட நிம்மதியாக வாழ முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. என் அம்மாவும் சரி, என்னோடய பாட்டியும் சரி. ஏன்னா என்னோடய தாத்தா குடம் செய்யறதுல ரொம்ப பேர் போனவர், ரொம்ப ஃபேமஸானவர். ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே இருப்பார். என்னோடய அப்பா நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கர், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கார், நல்லா இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்வார். ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒன்று கேட்டாங்கன்னா தன்னால் செய்ய முடியலனாலும் அதை முடியாதுன்னு சொல்ல மாட்டார், உடனே செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் அப்பா வீட்டில் எங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு வெளியில் அதிகமாக எதிர்த்து பேச மாட்டார். எல்லாத்துக்கும் சரி சரின்ட்டு போவார். தலைமுறையாக தொடர்ந்துட்டுருக்க இந்த ட்ராக்கை நான் மாற்றணும். எனக்கு ஒரு நல்ல பையனாக கிடைக்கணும். என்னையும் என் குடும்பத்தில் இருக்கவங்களையும் நல்லா பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பையனாக கிடைக்கணும். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ் 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 அந்த மாதிரி ஒரு நல்ல பையனை என் கண்ணில் காட்டு. ப்ளீஸ் விநாயகரே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் உங்கள் செல்ல பக்தி தானே, தயவு செஞ்சு ஒரு நல்ல பையனாக பார்த்து சொல்லிடுங்க. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல பையனாக காமிச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லவ் யூ சொல்வேன். என்னோடய செல்ல விநாயகர் தானே, கண்டிப்பாக காமிச்சிருங்க. நான் வரேன். அப்படி எப்படியே விநாயகர்கிட்ட சொல்லிட்டேன், ஒரு நல்ல பையனாக பார்த்து சொல்வார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஜாலி ஜாலி ஜாலி. ஐயோ, தலை சுத்துதே. இவங்க என்ன பேக் விட்டுட்டு போகிறாங்க? ஆண்டி ஆண்டி, அச்சோ, என்ன விழுந்துட்டாங்க? ஆண்டி உங்களுக்கு என்னாச்சு? எந்திரிங்க ஆண்டி, எந்திரிங்க ஆண்டி, உங்களை தான், எந்திரிங்க. ஐயோ, எந்திரிக்கவே மாட்டாங்களே, போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ, சுற்றி யாருமே இல்லையே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. யாராச்சும் வாங்க ப்ளீஸ், யாராச்சும் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், ஹெல்ப் ஹெல்ப். ஐயோ ஆண்டி, எந்திரிங்க ஆண்டி, யாராச்சும் வாங்க ப்ளீஸ், யாராச்சும் வாங்க. ஹலோ, என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, என்னாச்சுன்னே தெரில. அப்படியா? சரி இருங்க, நான் பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னாச்சு? ஹலோ, கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? இங்கே பாருங்க, கொஞ்சம் கண்ணை முழிச்சு பாருங்க. ஏங்க, உங்களுக்கு உங்களோட பேர் தெரியுமா? இல்லையே, எனக்கு தெரியாதே. அவங்களோட ஹேண்ட்பேக் இருக்குது, இருங்க நான் பார்க்குறேன். அவங்க பேர் லக்ஷ்மி. லக்ஷ்மி, இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் கூப்பிட்றது கேட்குதா? லக்ஷ்மி, இங்கே பாருங்க, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணீங்களா? பண்ணிட்டு வந்துருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பாருங்க, அவங்க பேர் லக்ஷ்மி. போய் சீக்கிரமா ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணிடுங்க, நான் வரேன் பின்னாடியே. நீங்க யாரு? நீங்க ஏன் அதெல்லாம் சொல்றீங்க? நான் டிகே ஹாஸ்பிட்டலோட டாக்டர் விக்ரம். ஓகே சார். ஒரு நிமிஷம். என்ன சொல்லுங்க? ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தான் உனக்கு சொல்லணும். ஏன், எதுக்கு? ஆமாம், நீ தான் அவங்கள காப்பாற்றணும்னு ரொம்ப சத்தமாக கூப்பிட்ட. ஹெல்ப்புக்கு யாராச்சும் வாங்கன்னு கத்தி கூப்பிட்டது நீ தான். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய். ஓகே. ஐயோ ஐயோ, ரொம்ப வெக்கமாக இருக்கே. கடவுளே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல பையனாக என் கண்ணில் காமிச்சிட்டிங்க. கண்டிப்பாக இவன் எனக்கு தான். நானும் நர்ஸுக்கு படிக்கிறேன், டிகே ஹாஸ்பிட்டலில் சேர்றேன். அடுத்த 2003 நாங்கள் ஜாயின் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த அம்மா கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஜாலி ஜாலி ஜாலி. அம்மா அம்மா அம்மா, எங்கம்மா போன? என்ன வெளிலேருந்து வரக்குள்ளே கத்திக்கிட்டே வரா? அம்மா கூப்பிட்டா என்னன்னு கேட்க மாட்டியா? என்னடி ஆச்சு? அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. என்னடி பைத்தியம் இது பிடிச்சிச்சா இப்படி மேலே ஏறி நிக்கிற?
அட அம்மா அப்படிலாம் இல்லம்மா. அப்ப வேற என்னடி? என் செல்ல அம்மா, நீ என்கிட்ட என்ன சொல்லியிருக்க? என்னடி சொன்ன? அட எப்பவுமே கோயிலுக்கு போனா என்ன வேண்டிக்க சொல்லுவேன்? என்ன, உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைக்கணும்னு வேண்டிக்க சொல்லுவேன். கிடைச்சிட்டாமா, கிடைச்சிட்டான். என்னடி சொல்ற? நிஜமாமேவா? ஆமாம்மா, அவன் பேர் விக்ரமா. டிகே ஹாஸ்பிட்டலில் தான் டாக்டராக இருக்கானாமா. உனக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும்? அட அம்மா, வர வழியில் ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கம்மா. அவங்க காப்பாற்றலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கத்தி கூப்பிட்டுட்டே இந்த ஹெல்ப்புக்கு. அப்போ அவர் தான் வந்து காப்பாற்றி ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டு அப்புறம் தான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, நானும் டாக்டர் தான், என் பேர் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருமா. இதில் என்னடி உனக்கு பிடிச்சிருக்கு? அம்மா எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் வந்து நர்ஸாக போகிறேம்மா. அப்படியே தங்கம், சரி நீ நர்ஸாக. ஏதோ நீ நர்ஸானா போதும் எனக்கு. நான் நர்ஸாகி நான் டிகே ஹாஸ்பிட்டலில் தான் சேருவேன், என்ன பாரு. சரிடா தங்கம், சரி சரி. இதில் நல்லா படிக்கிறோம், நம்ம நர்சிங் முடிக்கிறோம், அங்கே சேர்றோம். ஐயோ விக்ரம், கண்டிப்பாக வந்து நான் உன்னை பார்ப்பேன். என்ன இவ, நான் பாரு எப்படி படிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்றேன்னு என்கிட்ட சவால்லாம் விட்டா. இப்போ என்ன தூங்கிக்கிட்டு இருக்கா? விஷ்ணு 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 எந்திரி. என்னம்மா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் ஆகல, ஃபர்ஸ்ட் படி. நீ என்கிட்ட என்ன சொன்ன, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட ஆமாம்மா, சரி நான் படிக்கிறேன். நீ போ. சரி அங்கே பேர் காஃபி வச்சிருக்கேன், குடிச்சிட்டு நல்லா படி. சரிம்மா. என்னம்மா, ஹால் டிக்கெட்லாம் கரெக்டாக எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன் சார். சரி உள்ள போ. தேங்க்யூ சார். கடவுளே, நல்லபடியாக எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதிடணும். என்னடா ஏதாச்சும் விட்டுக்கிட்டு இது வச்சிருக்கியா? சார் அப்படிலாம் எதுவும் வச்சிடல சார். சரி போ. மா போஸ்ட். அண்ணா கொடுங்கண்ணா. என்னடி போஸ்ட் வந்திருக்கு? அம்மா எனக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிருச்சுமா. அப்படியாடி, ரொம்ப சந்தோஷம்டி. எப்படியோ ஒரு வழியா நீ நினைச்சதை சாதிக்க போற. ஆமாம்மா, ஜாலியாக இருக்கு. சரி இதே சந்தோஷத்தோடய நல்லா படி, சரியா? சரிம்மா. விஷ்ணுவா? ஆமாங்க சார். சரி உட்காருமா. சரி ஓகே, பிளட் எடுத்து காமிங்கம்மா. விஷ்ணு சாரி சார். டக்குன்னு பண்ணுங்க. சரி ஓகே, நீங்க போங்க, அடுத்தவங்களை அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார், தேங்க்யூ. அப்பாடி, எப்படியோ வந்துட்டோம். சரி ஓகே, இனிமேல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐயா ஜாலி, எப்படியோ டாக்டர் விக்ரம பார்க்க போகிறேன். அம்மா